வேலைக்காக ஜெபிக்கிறோம். நீங்கள் அறிய வேண்டிய ஒருவர் என்கிற இந்த கால ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் தேவனைகளை கொண்டு வந்து மகிழப்படுகிறதுக்காக நன்றி. வந்திருக்கிற தேவ ஜனங்களை ஆசீர்வதியும். இன்னும் வரக்கூடியதான கர்த்தருடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்திக் கொண்டு வர முதல் முடிவரை ஜெபங்களை தலைமை தாங்கி பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். பாடல் ஆராதனை வீழா நடத்துவார்கள். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்கும்படியாக அவருடைய சமூகத்திலே கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் மார்த்தாள் மரியாளை குறித்து நாம் பார்க்கும்பொழுது மார்த்தாள் அநேக வேலைகளில் ஈடுபாடாக இருந்தாங்க. மரியாள் தேவனுடைய பாதத்தின் அருகே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தைகளை கேட்க ஆர்வமாக இருந்தாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டான். அப்போ தேவ சமூகத்திலே நாம் கூடி வருகிறது ஒரு நல்ல பங்கு. ஆண்டவர் இடத்துல நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுகிறதுக்கான ஒரு அடையாளம். அதாவது ஒரு பாடலில் இப்படியாக சொல்லப்படுகிறது, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். இந்த பாடலை பாடி நாம் கர்த்தரை நாமத்தை மேம்படுத்துவோம். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே, நல்ல பங்கினை
பிதாவே. ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த கால வேளையிலே தேவ சமூகத்திலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் வாழ்த்தி அன்போடு வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் காலையிலே நாம் தேவ சமூகத்திலே வந்திருப்பது தேவனுடைய பெரிய கிருபை. ஸ்தோத்திரம். தேவ சமூகம் என்று சொல்லும்போது எப்பொழுதும் அது நமக்கு ஒரு இன்பத்தையும் சமாதானத்தையும் ஒரு மேன்மையும் கொண்டு வரும். அதனால் தேவ சமூகத்தை யாரும் அற்பமாக எண்ணிவிடக்கூடாது. அதுதான் நம்மை ஆற்றுகிறதும் தேற்றுகிறதும் வழி நடத்துகிறதும் நல்ல ஒரு இடம். அல்லேலூயா. சரி, ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே சங்கீதம் 114 நம்ம தியானிக்க போகிறோம். இந்த 114 வெறும் ஒரு 8 வசனங்கள் தான் இருக்கிறது. அல்லேலூயா. சொல்லுங்க, எத்தனை வசனம் இருக்கு? 8 வசனங்கள் இருக்கிறது. இந்த சங்கீதத்தை பாடியேற்றியவர்கள் யாசர் குழுவினர். யாசர் குழுவினர் என்கிற அவர்கள் மூலமாக தான் இந்த சங்கீதம் பாடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கீதம் 113 முதல் 118 வரை 136வது சங்கீதமும் கூட பண்டிகை காலங்களில் பாடப்படுகிற ஒரு ஸ்தோத்திர பாட்டாக இந்த பாடலை குறிக்கிறது. இயேசு கிறிஸ்து இறுதி ராபோஜனத்தை முடித்து போகும்போது கூட அந்த ஸ்தோத்திர பாட்டை பாடினார்கள். இந்த சங்கீதங்களை தான் ஸ்தோத்திர பாடலாக அங்கே பாடுகிறார்கள். ஆகவே யாசர் குழுவினர் இந்த பகுதியான பாடல்களை 113 முதல் 118 வரை 136வது சங்கீதத்தையும் ஸ்தோத்திர பாட்டாக இதை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தியிருக்கிறார்கள். அதை தான் இப்பொழுது நாம் 114வது சங்கீதத்தை இப்போ நம்ம தியானிக்கிறோம். ஆகவே இந்த சங்கீதமானது ரொம்ப முக்கியத்துவம் உள்ள ஒரு சங்கீதம். ஏன்னா பண்டிகை காலங்களிலே இஸ்ரவேலர்கள் அந்த பாடல்களை அற்புதமாக பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு நல்ல சங்கீதம். அதனால் இந்த காரியங்களை நாம் அறிந்து கொள்வதிலே மிகவும் மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். நீங்கள் இந்த வசனத்தை 14வது வசனத்தை அவங்க குழுவினர் மாறி மாறி வாசிப்பாங்க. இந்த சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்பாங்க. அதனால் இப்பொழுது நீங்களே இந்த சங்கீதத்தை முழுசாக விசுவாசிகள் எல்லாரும் சேர்ந்து இந்த 114ஆம் சங்கீதத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணுங்க பார்க்கலாம். யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரனான யானிலிருந்து புறப்பட்ட போது யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும் இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. கடலே, நீ விலகி ஓடுகிறதற்கும் யோர்தானே, நீ பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே, நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகளே, நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? பூமியே, நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. அவர் கன்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஓகே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். வசனம் 1 வாசிக்கலாம். இஸ்ரவேல் எகிப்திலும் யாக்கோபின் குடும்பம் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்திலும் இருந்து அந்நிய பாஷைக்காரர் ஜனத்திலும் இருந்து புறப்பட்ட போது அல்லேலூயா. அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து வெளியே புறப்பட்ட போது ஆண்டவர் ஸ்தோத்திரம் பலவிதமான நன்மைகளோடு
ஆசீர்வாதங்களோடு வெளியே புறப்படும்படி கர்த்தர் உதவி செய்தார். பாருங்கள், பொன்னோடும் பொருளோடும் பலவிதமான நன்மைகளோடும் தான் வெளியே வந்தாங்க. யாரும் வெறுமையாக வரல. 430 வருஷம் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே உள்ளே காணப்பட்டார்கள், எகிப்துக்குள்ளே காணப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் 70 பேர் போய் இத்தனை பேர் இன்னைக்கு உருவாயிருக்காங்கன்னா பெரிய அற்புதம், அதிசயம். இப்படிப்பட்ட காலங்களிலே அவர்கள் வெளியே வருகிறார்கள். ஆடலோடும் பாடலோடும் துதிகளோடும் அவர்கள் கடந்து வருகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் அந்நிய பாஷைக்காரரான ஜனத்தாரிடமிருந்து புறப்பட்டு வருகிறார்கள். அவர்கள் இவ்வளோ நாட்கள் அந்த இடத்திலே அடிமைகளாக இருந்து பணியாற்றி பல காரியங்களை செய்தவர்கள். ஆகவே எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளையை ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நம்ம ஆண்டவருக்குள்ளே கிறிஸ்துக்குள்ளே நாம் வரும் பொழுது எவ்வளவு அற்புதமாக அதிசயமாக நான் ஒரு புதிய வாழ்க்கை வாழப்போகிறேன், நான் இனி தெய்வத்தை ஆராதிக்கப் போகிறேன், பல காரியங்களை நான் செய்ய போகிறேன் என்று சொல்லி ரொம்ப தீவிரமாக நம்ம எல்லாரும் புறப்பட்டு வந்திருக்கிறோம். அல்லேலூயா. எகிப்திலிருந்து, உலகமாகிய எகிப்திலிருந்து நாம் அவ்விதமாக கடந்து வந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஓகே, நீங்கள் அந்த காரியங்களில் நீங்கள் நன்றா புரிந்து கொள்ளலாம். உலகமாகிய எகிப்திலிருந்து நம்ம வெளியே வந்திருக்கிறோம். நாமும் வரும்போது கர்த்தர் இந்த தேவ சமூகத்தில் வரும்போது சாதாரண விஷயமாக வரல, சாதாரண நிலையில் வரல. ஆண்டவர் நிறைய கிருபைகளை தந்து, விடுதலையை தந்து, ஆசீர்வாதத்தை தந்து, நிறைய பொறுப்புகளை தந்து ஆண்டவர் நம்ம தேவனுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமாம், அந்நிய பாஷைக்காரராகிய உலகத்தார் கையிலிருந்து, உலக பாவ சுபாவத்திலிருந்து, உலகத்தினுடைய எல்லா விஷயங்களிலிருந்தும் விடுவிக்கப்பட்டு இன்னைக்கு நாம் தேவ சமூகத்திலே வந்து நிற்கிறோம் என்றால் நம்ம சாதாரணமாக வரல, பல நன்மைகளோடு வந்திருக்கிறோம். ஒரு காலத்திலே நாம் பயங்கர வேதனையிலும் துன்பத்திலும் இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் மீட்டு எடுத்து விடுதலையாக்கி அவர் சமூகத்திலே நம்மை கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் வாசிக்கலாம், வசனம் 2 வாசிங்கள். யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும், இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யமும் ஆயிற்று. பார்த்தீங்களா, அவருக்கென்று வாழ்கிற சொந்த ஜனத்தை அவர் சாதாரணமாக எண்ணலை. அவர் ரொம்ப வைராக்கியமாக அவர் அறிக்கை பண்ணுறாரு. பார்த்தீங்களா, எப்படி நம்ம குடும்பத்தில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் இது என் மகன் என் பிள்ளை என்று நம்ம உரிமை பாராட்டி ரொம்ப அழகாக சொல்கிறோமோ பாருங்க, இங்கே எப்படி அருமையாக சொல்கிறாரு பாருங்க. யூதா அவருக்கு பரிசுத்த ஸ்தானமும். பார்த்தீங்களா, யூதா என்று சொல்லும் போதே அவர் எடுத்த உடனே அவர் என்ன வார்த்தையை சொல்றா பாருங்க, பரிசுத்த ஸ்தானம், பரிசுத்தமான. அப்படின்னா தேவன் தங்கி உலாவி அசைவாடி அவருடைய வேலைகள் எல்லாம் பூர்ணமாய் நடப்பிக்கிற ஒரு கூட்டத்தார் அல்லது ஒரு இடம் அல்லது அவருடைய ஆளுகை நிறைஞ்ச, அவருடைய மகிமை நிறைந்த அந்த இடம். நீங்கள் இப்போ பாருங்கள், மீன்லாம் தண்ணீரில் எப்படி அழகாக அது நீந்தி அதனுடைய வேலைகளை கரெக்டாக செய்கிறதோ, தேவன் இத்தனை கோத்திரங்கள், இத்தனை பாசைக்காரர்கள், இத்தனை காரியங்கள் இருக்கும்போது அந்த யூதாவை மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொண்டு அந்த யூதாவிலே கர்த்தர் வந்தார். அந்த யூதாவிலே அவர் எவ்வளவு பிரியப்படுகிறார் பாருங்கள். பரிசுத்த ஸ்தானமும் முதற் பலன். இந்த பூமியிலே ஆண்டவருக்கென்று ஒரு கூட்டம் உண்டானால் அந்த முதல் கூட்டம் யூதா தான். சோத்திரம். யூதாவுக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை அவர் அங்கே கொடுத்திருக்கிறார். அவர் அதுக்குள்ளே இருக்கிறார். தேவன் எங்கே இருக்கிறார்னா, சோத்திரம், முட்டை கரு எங்கே இருக்கும்? முட்டைக்குள்ளே தான் இருக்கும். அதுபோல் இன்னைக்கு தேவன் எங்கே இருக்கிறான்னா அந்த யூதர்களுக்குள்ளே தான் இருக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் அங்கிருந்து தான் எல்லாருக்கும் வெளிப்படுகிறார். அந்த தேசத்திலிருந்து தான் அவர் அங்கே வெளிப்படுகிறார். அங்கே தான் பாருங்க, அவங்க மாத்திரம் அது மாத்திரம் சொல்லலை, யூதா அவருடைய பரிசுத்த ஸ்தானம் மாத்திரம் சொல்லலை, இஸ்ரவேல் அவருக்கு ராஜ்யம் ஆயிற்று. அந்த 12 கோத்திரமும் அவர் ஆளுகை செய்கிற ஒரு ராஜ்யம். இன்றைக்கும் பாருங்கள், அந்த தேசம் 12 கோத்திரங்கள் வழியாக இன்னைக்கும் ஆளப்பட்டு வருகிறது. இன்றைக்கும் அவர் அந்த ஜனங்களுடைய ராஜாவின் ஜெய கம்பீரம் அந்த ஜனத்தோட இருந்து வருகிறதை நம்ம எல்லாருடைய கண்களையும் பார்க்கிறோம். ஏன்னா அங்கே தேவன் இருக்கிறார். ஒரு நாளும் எதுவும் அசைக்கப்பட முடியாத நிலையிலே தேவன் அவர்களோடு கூட இருந்து வேலை செய்கிறவராக இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. தேவன் பரிசுத்த ஸ்தானத்தையும் அவருடைய ராஜ்யத்தையும்
அங்கே வைத்திருக்கிறார். அந்த ராஜ்யத்தில் அந்த இடத்திலே வைத்திருக்கிறார். ஒன்றையும் பண்ண முடியாது. நம்ம அந்த இடங்களிலே கர்த்தரே அங்கே இருக்கிறார். ஆகவே அருமையான தெய்வ பிள்ளை, ஸ்தோத்திரம். எப்படி இன்னைக்கு அந்த ஜனங்களுக்குள்ளே தேவன் இருக்கிறாரோ அதே போலதான் இன்னைக்கு நீங்களும் நானும் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள்தான் ஆபிரகாமுடைய சந்ததியில் சேர்க்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு அந்த பரிசுத்த ஸ்தானத்திலையும் அந்த ராஜ்யத்திலையும் உங்களையும் என்னையும் இணைத்து அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார். அவருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நடத்த விரும்புகிறது. அவளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ராஜ்யத்திலே அந்த ராஜ்யத்தை இப்போ நமக்கு ஆண்டவர் கொடுக்கும்படி வல்லமை உடையவராக இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஸ்தோத்திரம். இடம் எல்லாம் ஓகே தான். ஆனால் கர்த்தர் அந்த சியோனுக்கு நம்மை இன்னைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். புறஜாதி மக்களாகி நம்மை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட இடத்தை உடையவர்கள், அப்படிப்பட்ட சுதந்திரத்தை உடையவர்கள் அந்த சியோனுக்கு இன்னும் ஆயத்தப்படாமல் மிகுந்த சந்தேகத்திலையும் மிகுந்த போராட்டத்திலையும் இருந்து வருகிறார்கள். ஆண்டவர் கடைசி நாட்களில் இன்னைக்கு அந்த ரட்சிப்பை அந்த மக்களுக்கு கொடுக்கும்படியாய் சித்தம் கொண்டு அவர் சில வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தரே தேவன் என்பதை அவர்கள் எல்லாரும் அறிந்து கொள்ள, இயேசு கிறிஸ்துதான் தெய்வம் என்பதை அவர்கள் எல்லாரும் புரிந்து கொள்ள அந்த நாட்கள் நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட காலங்களை அவர் மனதிலே வைத்திருக்கிறார். நீங்கள் ஸ்தோத்திரம் 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் வரை தேவனுடைய அற்புத செயலை அது காட்டுகிறது. நல்லா கவனிங்கள். தேவனுடைய அற்புத செயலை காட்டுகிறது. 3 முதல் 8 வசனங்கள் வரை. அந்த வாசிங்க பார்க்கலாம். 3ஆம் வசனம் படிங்க. கடல் கண்டு விலகி ஓடிற்று. யோர்தான் பின்னிட்டு திரும்பினது. பாருங்கள், இன்னைக்கு தேவனுடைய ஒரு சரியான ஒரு காரியத்தை கர்த்தர் அங்கே செய்கிறார். இந்த அற்புத அடையாளங்களை கர்த்தர் அங்கே செய்கிறார். தேவனுடைய அற்புதத்தை அந்த வசனங்கள் விவரித்து நமக்கு சொல்கிறது. பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவன் ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். கர்த்தர் அவர்களுக்கு முன்னே சென்றார். தேவனுடைய ஜனங்களுக்கு முன்னே கர்த்தர் சென்றார். இப்போ நல்லா கவனிக்கணும். அந்த ஜனங்கள் வெளியே வரும்போது ஆண்டவர் மேக தூணாக அவர்களுக்கு முன்னாடி மேக ஸ்தம்பமாக அவர் கடந்து சென்றார். பார்த்தீங்களா? பகலிலும் இரவிலும் அப்படிப்பட்ட மேக ஸ்தம்பமாகவும் மேக தூணாகவும் ஆண்டவர் அவர்களுக்கு முன்னே கடந்து சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். ராஜாவின் ஜெய கம்பீரம் ஜனங்களோட இருக்கிறது என்று ஒரு வேத வசனத்தை நாம் பார்க்கிறோம். நல்ல கவனிங்கள். அந்த ராஜாவின் ஜெய கம்பீரம் அந்த ஜனங்களோடு இருப்பதினால் அங்கே நடந்த சம்பவத்தை பாருங்கள். கடல் கண்டு விலகி ஓடிற்று. கடலே அவங்களுக்கு பாதை கொடுத்தது. கூட போறவர் யாரு சொல்லுங்க? ஆமா, ராஜாவின் ஜெய கம்பீரம். அதனால அவங்க போகும்போதே கடல் அப்படியே விலகுது. அடுத்தது பாருங்க, யோர்தான் விலகுது. யோர்தான் கடல்கள் எல்லாம் பாதை கொடுக்குது. ஏன்னா முன்னாடி போறவர் யாரு? சர்வலோக அதிபதி, வானத்தையும் பூமியும் படைத்தவர், சமுத்திரங்களை படைத்தவர், பூமி மரம் செடி கொடி எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், வானில் காணக்கூடிய நட்சத்திரங்கள், நிலா போன்ற, சூரியனை போன்ற எல்லாவற்றையும், சந்திரனை போன்ற எல்லாவற்றையும் படைத்தவர். 4ஆம் நாளிலே 5ஆம் நாளிலே வெட்டாந்தரை உண்டாக்கி பூமியை எல்லாம் உண்டாக்கி சோதனம் மரம் பூமியில் வாழக்கூடிய மிருகங்கள் ஜீவஜந்துக்கள் எல்லாவற்றையும் உண்டாக்குறார். 6ஆம் நாளிலே முதல் மனுஷனையும் உண்டாக்குகிறார். 7ஆம் நாளிலே ஓய்ந்திருக்கிறார். இப்படி பல விஷயங்களை அவர் செய்கிறார். அப்படிப்பட்ட தெய்வம்தான் இன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கடந்து சென்றதாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே கடல் கண்டு விலகி ஓடிற்று. அங்கே யோர்தான் பின்னிட்டு திரும்பி போனது என்று பார்க்க. இப்படி நிறைய விஷயங்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் செய்திருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அற்புத அடையாளங்களை சொல்லுகிறார். அடுத்த 4ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். மலைகள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் குன்றுகள் ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் துள்ளினது. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை ஆண்டவர் அங்கே செய்கிறார். அங்கே மலைகள் துள்ளுகிறது, ஆட்டுக்கடாக்களை போல துள்ளுகிறது. இதுக்கு நிறைய வியாக்கியானங்கள்லாம் இருக்கிறது. இந்த வசனங்கள் இன்னும் சில அர்த்தங்கள் எல்லாம் உடைய வசனங்களாக இருக்கிறது. இருந்தாலும் அடுத்தது படிங்க.
கடலே ம். நீ விலகி ஓடுகிறதற்கும், கடலே நீ விலகி ஓடுகிறதற்கும், யோர்தானே யோர்தானே நீ பின்னிட்டு நீர் திரும்புகிறதற்கும், பின்னிட்டு திரும்புகிறதற்கும், மலைகளே மலைகளே நீங்கள் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் நீங்கள் ஆட்டுக்கடாக்களை போலவும், குன்றுகளே குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளைப் நீங்கள் போலவும் ஆட்டுக்குட்டிகளை போலவும் துள்ளுகிறதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது? உங்களுக்கு என்ன வந்தது? அல்லேலூயா. இவ்வளவு சந்தோஷம் பண்றீங்களே, இவ்வளவு காரியங்கள் எல்லாம் பார்க்கிறோமே, சோத்திரம். இதுக்கு உங்களுக்கு என்ன வந்தது என்று சொல்லி தேவன் அந்த இடத்திலே பேசுகிறது போல இந்த காரியங்களை நாம் பார்க்கிறோம். பூமி 7ஆம் வசனம் படிங்கள். பூமியே நீ ஆண்டவருக்கு முன்பாகவும் யாக்கோபுடைய தேவனுக்கு முன்பாகவும் அதிரு. ஸ்தோத்திரம். இது பூமி அதிர்ச்சியை கொண்டு வருகிற ஒரு சூழ்நிலை. யாக்கோபின் தேவனுக்கு முன்பாக நீ அதிரும்படி அவனை கேட்கப்படுகிறது பாருங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயத்தை அங்கே சொல்லப்படுகிறது. ஆகவே ஸ்தோத்திரம். இதை யாசர் குழுவினர் தேவன் செய்த இந்த இப்படிப்பட்ட அற்புதங்களை, அவர்கள் அந்த காரியங்களை தேவனிடத்திலே பேசுகிற ஒரு நல்ல அனுபவத்தை, தேவனுடைய அதிகாரத்தை கையில் எடுத்த வண்ணமாக ஸ்தோத்திரம் அந்த ஆளுகையில் இருந்து அதை பேசுகிறது போலவே இந்த வசனங்களையும் வார்த்தைகளையும் பேசுகிறார்கள். கடைசியாக கடைசி வசனம் 8ஆம் வசனம் படிக்க பார்க்கலாம். அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாரையை நீரூற்றுகளாகவும் மாற்றியிருக்கிறார். சொல்லுங்க, என்ன மாற்றிருக்கிறார்? ஆமா, ஸ்தோத்திரம். நல்லா கவனிக்கணும். அவர் மாற்றுகிற தேவன். நீங்கள் வாசிக்க பார்க்கலாம். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் படிங்க. ரோமர் 5:25. அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். பாருங்கள், நம்மை நீதிமான்களாய் மாற்றுவதற்கு அவர் எழுப்பப்பட்டிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். நம்மை மாற்றுகிற அந்த பணியிலே தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு பிதாவாகிய தெய்வம் அனுப்பி கொடுத்திருக்கிறார். அன்னைக்கு ஸ்தோத்திரம். பாருங்கள் என்ன சொல்லுகிறார். அந்த வசனத்தை 8ஆம் வசனத்தை படிக்கும்போது, கண்மலையை தண்ணீர் தடாகமாக கற்பாரையை நீரூற்றுகளாகவும் மாற்றின தெய்வம், கற்பாரை போன்ற இருந்த நம்முடைய இருதயங்களை அவருடைய இரத்தத்தினால் கழுவி தூய்மையாக்கி நம்மை பரிசுத்தப்படுத்தி அவருடைய பிள்ளையாய் இன்னைக்கு மாற்றி இருக்கிறார். ஒரு காலத்திலே நாம் அவ்விதமாக காணப்பட்டோம், நாம் அவ்விதமாக செயல்பட்டோம், கடின இருதயம் உள்ளவளாய் இருந்தோம், பாவங்களையெல்லாம் மிகுந்த ஆவலோடே செய்து கொண்டிருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை சந்தித்து இன்னைக்கு எவ்விதமாக மாற்றியிருக்கிறார் என்று பாருங்கள். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக மாற்றியிருக்கிறார் என்று பாருங்கள். அல்லேலூயா. சகோதரம், இன்னைக்கு அந்த ரட்சிப்பை நம்ம வாழ்க்கையில கொடுத்து நம்மை ஒரு மாற்றத்துக்கு நேராக கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் படிங்கள் பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ரோமர் நிருபம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் படிங்க. ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்களாக்குகிற இடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். நல்லா கவனிங்க. பாவியை நீதிமான்களாக்குகிறார். ஸ்தோத்திரம். மாற்றுகிறார். பாவியை நீதிமான்களாக மாற்றுகிறார். அந்த பணியை அவர் எடுத்துக்கொண்டார். ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததனுடைய ஒரு பெரிய நோக்கம், பாவிகளாகிய நமக்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார் என்றும் அவர் நம்மை நீதிமான்களாக மாற்றுகிறார் என்றும் இந்த வேத பகுதி நமக்கு அதை விவரித்து சொல்லுகிறது. அல்லேலூயா. நீங்கள் பாருங்கள், லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 40-43 படிங்க பார்க்கலாம். லூக்கா சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் ஸ்தோத்திரம் 40, 41, 42. மற்றவன் அவனை நோக்கி,
நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைந்திருக்கிறோம். இவரோ தகாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றார். பாருங்கள், அந்த கல்லனை அவர் ஒரு நீதிமான்களாக மாற்றி அவருடைய ராஜ்யத்திற்கு அவனை அழைத்து செல்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. சிலுவையின் கல்லனை ஏற்று அவன் வாழ்க்கையை மாற்றி அவருடைய இடத்திற்கு அவனை கொண்டு போகிற அந்த நிலைமையை நம்ம பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஒரு சிலுவையின் கல்லனை அவராலே மாற்ற முடிகிறது. ஸ்தோத்திரம். மாற்றப்பட்டது பாருங்கள், எவ்வளோ அருமையான காரியம். சிலுவையில் அந்த உயிர் போகிற அந்த நேரத்திலும் கூட அவருடைய வேலையை அவர் விடாமல் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஸ்தோத்திரம். அவனுடைய இருதயத்தை அவர் மாற்றுகிறார், அவனுடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறார், அவனை தன்னோடு இணைத்து கொள்ளுகிறார். இன்று என்னுடனே என்று பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய அந்த வார்த்தை. இன்று என்னுடனே நீ பரதேசியில் இருப்பாய். எத்தனை அதிசயம் பாருங்கள். அவன் வாழ்க்கையை மாற்றி, ஆனால் அதே 2 பேர் இருக்கிறான். அதில் ஒருவனை மாற்றினார், ஒருவனை விட்டுட்டார். ஏன்னா அவன் தன்னை உணரவில்லை, தன்னுடைய குற்றத்தை அவன் உணரவில்லை, தன்னுடைய குற்றத்துக்கு அவன் எந்த விதமான பரிகாரமும் செலுத்தவில்லை. அவன் அந்த குற்றத்தை உணர்ந்து நான் ஒரு பாவியா இருக்கிறேனே என்கிற அந்த எண்ணமும் இல்லை அவனுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளையை நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இன்னைக்கு அவ்விதமாக ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறவராய் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் அவர் கடந்து வருகிறார். இன்னைக்கு நம்ம இத்தனை பேர் இங்கே வந்திருக்கிறோன்னா, ஒரு காலங்களில் நம்ம இருந்த காரியங்கள் எல்லாம் பார்த்தா ரொம்ப வேதனைக்குரியதாக இருந்திருக்கும். ஆனால் இப்பொழுதோ கர்த்தர் நிறைய விஷயங்களை நம்மக்கிட்ட மாட்டி டோட்டலாக எல்லாத்தையும் மாற்றினாரெல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாரும் எல்லா விஷயத்துலேருந்தும் வெளியே வர முடியாது. ஏன்னா அந்த உலகத்தில் தான் நம்ம இருக்கோம். இந்த உலகமானது சீக்கிரம் நம்ம எல்லா விஷயத்திலையும் வெளியே விடாது. ஆனாலும் சிலர் எல்லாம் வந்துட்டோன்னு சொல்லிட்டு தான் இருப்போம். ஆனாலும் சில விஷயங்கள் நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. அநேகர் அதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே இப்போ இந்த வேத வசனம் எவ்வளோ தெளிவாய் சொல்கிறது பாருங்கள். அவன் கடைசி நாட்களிலே அவன் முற்றிலுமாக ஆண்டவரோடு இணைக்கப்படுகிற அந்த நல்ல அனுபவத்தை பார்க்கிறோம். அதுபோலதான் நாமும் இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் நிற்கிறது, ஓடுறது, பல காரியங்களை செய்கிறது, அவருக்காக வாழ்கிறது, இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஒரு நாளிலே நாம் அவரோடு போய் இணைய போகிறோம். அந்த மாற்றத்தை உருவாக்க தான் நம்ம இன்னும் பாடுபட்டு கொண்டு இருக்கிறோம். நல்லா மாறணும், எல்லா இடங்களிலும் மாறணும், எங்கெல்லாம் மாறணுமோ அங்கெல்லாம் மாறணும். அப்படி ஒரு மாற்றத்தை நமக்குள்ளே கொண்டு வந்த பிறகுதான் பாருங்கள், அவனை பார்த்து சொல்றாரு, இன்று என்னுடனே நீ பரதேசில் இருப்பான். அந்த கடைசி வார்த்தை அவனுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் ஒருவனை தள்ளி ஒருவனை ஏற்றுக்கொள்ளுகிறார். பார்த்தீங்களா? அந்த ஒருவன் தள்ளப்பட்டவனுடைய நோக்கம் என்ன? எல்லாம் எனக்கு தெரியும், எல்லாம் எனக்கு தெரியும். தன்னை குறித்து பெருசாக பேசிக்கொண்டான். தேவகுமாரன் ஒருவர் தனக்காக ஜீவனை கொடுத்தாரே, தனக்காக இப்படியெல்லாம் பாடுபட்டாரே என்கிற அந்த அனுபவங்கள் அவனுக்கு இல்லை. ஆனால் மற்றவனுக்கு இருந்தது. அதனால தான் அவன் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் அவரோடு பிரவேசிக்கிற ஒரு நல்ல அனுபவத்தை அவன் பெறுகிறான். ஆகவே ஒரு வசனத்தை நீங்கள் படிங்கள். யாத்ராமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் படிங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. படிங்க 15:23. அவர்கள் மாராவிலே வந்தபோது மாராவின் தண்ணீர் கசப்பாய் இருந்ததினால் அதை குடிக்க அவர்களுக்கு அது கூடாதிருந்தது. அதனால் அவ்விடத்திற்கு மாரா என்று பெயரிட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல வாழவே முடியாது. இனிய வாழ்க்கை போயிடுச்சு, இனிமே நிற்க முடியாது, இனிமே நான் சாகிறதா எனக்கு நல்லது என்று சொல்லி எத்தனையோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து கொள்கிற சூழ்நிலையெல்லாம் வருகிறது. ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல ஜனங்கள் எல்லாரும் அந்த
இடத்துல வரும்போது ரொம்ப வேதனையாக வருகிறார்கள். வந்து என்ன சொல்றாங்க பாருங்க. ஸ்தோத்திரம். என்ன சொல்லுகிறார்கள்? ஸ்தோத்திரம். சூர் வனாந்தரத்தில் வந்து அவங்க அந்த காரியத்தில் மாட்டிக்கொள்கிறார்கள். சூர் வனாந்தரத்தில் வந்து அந்த மாறாவின் தண்ணீரை அந்த இடத்துல அவர்கள் பார்க்கும்போது குடிக்க முடியல, தண்ணீர் குடிக்க முடியல. இனி என்ன பண்ணுவது? மிருக ஜீவன்களுக்கும் கொடுக்க முடியாது, இவர்களும் குடிக்க முடியாது. நல்ல பெரிய பிரச்சனையில மாட்டிட்டாங்க, பெரிய சூழ்நிலையில மாட்டிக்கிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல தேவன் ஒரு அற்புதத்தை செய்கிறார். மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனி கடந்தே போக முடியாது, இனி இந்த இடத்தை விட்டு நம்ம போக முடியாது, அவ்வளவுதான் நம்முடைய லைஃப், இனிமே நம்ம எந்த ஒரு காரியம் பண்ண முடியாது என்று சொல்லுகிற அந்த நேரத்தில் தேவன் இறங்கி வந்து அந்த மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றி அவங்க பயணத்தை வெற்றிகரமாக துவங்கி வைக்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையை நல்லா யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு அவர்கள் தண்ணீரை குடிக்காவிட்டால் அவருடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? சில நேரங்களில் தேவன் நம்ம வாழ்க்கையில் வராவிட்டால் நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கும் என்று யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா. அப்படி ஆண்டவருடைய வார்த்தைகள், வசனங்கள் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. அன்னைக்கு தேவன் மாறாவின் தண்ணீரை மதுரமாக மாற்றாவிட்டால் இன்னைக்கு 6 லட்சம் புருஷர்கள், அவளை நம்பி வந்த அந்த மிருக ஜீவன்கள், அவருடைய பின் சந்ததிகள், இவங்கெல்லாம் என்ன செய்திருப்பார்கள்? அந்தந்த நேரத்திலே அவளுக்கு என்ன தேவையோ அதை கொடுத்து கொண்டே வந்தவர் தான் நம்ம ஆண்டவராகிய தெய்வம். அதுபோல அருமையான தெய்வ பிள்ளையே, இந்த உலக வாழ்க்கையில மாறா போன்ற பிரச்சனைகள், கசப்பு போன்ற பிரச்சனைகள் ஏராளமாக நமக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. ஆனால் எல்லா நேரங்களிலும் நம்மோடு இருக்கிறவர் நம்ம ஆண்டவர். அல்லேலூயா. ஆமா, பாருங்கள், முதலாவது நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆபத்திலே நம்மோடு கூட இருந்து நம்மை தப்புவித்து நம்மை கனப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறார். நம்முடைய வழியெல்லாம் நம்மை காக்கும்படி நம்மோடு கூட அவர் பயனிடுகிறவராய் இருக்கிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. கர்த்தர் ஒவ்வொரு இடத்திலையும் அவர் இன்னைக்கு நம்மை கூட வந்து நம்மோடு இணைந்து அவர் எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி அவர் இந்த மாறாவின் கசப்பை போன்ற எல்லா பிரச்சனையும் மதுரமாக மாற்றி, இதெல்லாம் சாதாரணமா முடியுமா? ஒரு மனிதனால் இதை செய்ய முடியுமா? முடியவே முடியாது. என்ன செய்கிறார் பாருங்கள், அதை முடியவே முடியாது. அவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய விலையேறப்பட்ட ரத்தம், சுய ரத்தம் சிந்தி மீட்டு கொண்ட சபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு தான் இன்னைக்கு அவர் இறங்கி இப்படி மாறா போன்ற பிரச்சனைகள், கசப்பு போன்ற பிரச்சனைகள், வேதனை போன்ற பிரச்சனைகள், பாரமான யாவற்றையும் தள்ளி விட்டு பார்த்தீங்களா, எல்லாவற்றையும் மாற்றி விடுகிறார். மாற்றி நம்மை ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு நேராக கொண்டு போகிறார். அல்லேலூயா. மாற்றுகிற தேவன். இந்த கால வேளையிலே மாறாவை போன்ற என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தரவையில் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். வேதம் என்று சொல்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம், உங்கள் கசப்புகளை எல்லாம், உங்களுக்கு வேண்டாதவைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அல்லேலூயா. யார் மேல வைக்கணும்? கர்த்தர் மேல வைக்கணும். சொல்லுங்க, யார் மேல வைக்கணும்? உலகத்துல யாரு மேலும் யாரையும் வைக்காதீங்க. நீங்க என்ன வச்சாலும் என்ன செஞ்சாலும் கர்த்தர் மேல கொண்டு போய் வைங்க. அதுதான் நமக்கு நீடிக்கும். ஒரு அலையிலேயே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே மாறாவின் தண்ணீரை அந்த சூர் வனாந்தரத்திலே அவர் விதமா மாற்றினதாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசியுங்கள். 9-10 வசனங்களை வாசியுங்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரர்கள் வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்தபோது மணவாளனை அழைத்து எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். பாத்தீங்களா, எவ்வளோ பெரிய மகிமை. அங்க திராட்சரசம் இல்லை. சொல்லுங்க, அங்க என்ன இல்லை? திராட்சரசம் குறைபட்டது. ஸ்தோத்திரம். அப்போ ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை போய் இயேசுவினிடத்தில் சொல்லும் போது அவர் சொல்கிறார், உனக்கும் எனக்கும்
என்ன என் வேலை இன்னும் வரலன்னு அசால்ட்டாக சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். சரிங்களா? அசால்ட்டாக சொல்லிட்டு அவர் போயிட்டே இருக்கிறார். ஸ்தோத்திரம். எனக்கு ஒன்றும் வேலை வரல என்றெல்லாம் சொல்லி அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறார். ஆனாலும் இவர் அந்த இடத்துல அவர் கேட்குற அந்த வார்த்தை நிமித்தமாக அவர் மறுபடியும் அந்த அற்புதத்தை, முதலாம் அற்புதத்தை அந்த இடத்துல அவர் செய்கிறார். தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுகிறார். யோசிச்சு பாருங்க, அந்த அந்த கொடுமையான சூழ்நிலை எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிற அனுபவங்கள். நம்ம வாழ்க்கையில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும், எல்லாம் ஒரு மாதிரி பேசுகிற ஒரு சில அனுபவங்கள். இப்படியெல்லாம் வருகிற அந்த சூழ்நிலையிலே நமக்கு உதவியாக இருக்கக்கூடியவர் நம்ம ஆண்டவர் தான். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. ஆமாம், அவர் தான் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர். அவர் தான் நமக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர். ஸ்தோத்திரம். எல்லாரும் மனம் கசந்து மனதை புழிந்தெடுப்பார்கள். ஆனால் கர்த்தர் அந்த இடத்துல நம்மை சந்தோஷப்படுத்துகிறவராக இருக்கிறார். அன்னைக்கு பாருங்க, அந்த கல்யாண வீட்டிலே எல்லாம் நல்ல சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிற வேளையில் திடீர்னு யூத முறைமையின்படி திராட்சரசம் குறைவுபட்டது. நம்மெல்லாம் பாயசத்தை ரெடி பண்ணுவோம், பாயசம் இருக்கும், இல்லை பாயசம் இல்லைன்னா ஒருத்தரும் ஒரு மாதிரி பேசுவான். சோதரர் என்ன இல்லை, ஆரம்பத்திலே இது பாயசம் இல்லை, இனிப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு சொல்லி என்ன பண்ணுவான், ஆளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருப்பாங்க. அதனால் அது ரொம்ப ஒரு பெஜாராக போயிடும், கஷ்டமாக இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கள், இங்கே தண்ணீர் திராட்சரசமாய் ஆண்டவர் மாற்றி அந்த கல்யாணத்தில் உள்ள அந்த துக்க காரியங்களை, அந்த இல்லாமையை கர்த்தர் ஒழித்து விடுகிறார். அல்லேலூயா, இயேசு மாற்றி விடுகிறார். அதனால் நல்லா கவனிக்கணும். இந்த மாதிரி சில சூழ்நிலைகள் பல இடங்களில் இல்லாமைகள் வரும். ஆனால் அந்த இடத்துல நிறைவானது வரும்போது குறைவானது என்ன செய்யுமா, ஒளிந்து போகும் என்று வேதம் சொல்கிறது. அந்த நிறைவாகிய தெய்வம் நம்ம கூட வருவாரானால் கண்டிப்பாக சோதரம். அந்த கல்யாணக்காரன் ஒன்று பண்ணியிருந்தான். என்ன பண்ணியிருந்தான்னா, இயேசுக்கும் அழைப்பு கொடுத்துருந்தான், அவருடைய தாயாருக்கும் அழைப்பு கொடுத்துருந்தான். அல்லேலியா சொல்லுவோமா? 2 பேரும் அங்கே வந்து சேர்ந்துட்டாங்க. சோதரம். அப்படியே சில பேர் சொல்லுவாங்களே, பத்திரிக்கை கொண்டாந்து கொடுப்பாங்க, கொடுத்துட்டு என்னங்க எங்கள் மேரேஜுக்கு எல்லாரும் வந்துடணும் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட கொடுப்பாங்க. ஃபேமிலியாக எல்லோரும் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அப்படியே போகிற வழியில் அப்படியே பிள்ளைகள் நிற்பாங்க, எப்பா எல்லோரும் வந்துடணும், அதுபோல் அங்கே சீசர்களை பார்த்து, இயேசுவை பார்த்து நீங்கள் எல்லாரும் வரணும், சீசர்களோடு உங்கள் தோழர்களோடு நீங்களும் வரணும் என்று சொல்லி சில விஷயங்களை அங்கே சொல்ல, அப்படியான்னு சொல்லி கேட்டு இயேசுவும் அங்கே போகிறார், தாயாரும் அங்கே போகிறார். அல்லேலியா சொல்லுவோமா? அவனுக்கு குறைவுபடன்னு தெரியுமோ தெரியாதோ தெரியல. ஆனால் அவன் முன்கூட்டியே என்ன பண்ணிட்டான், அழைக்க வேண்டியவர்களை அழைத்து விட்டான். அல்லேலியா சொல்லுங்களேன். சில பேர் பிரச்சனை வரும்போது தான் கடவுளை தேடுவாங்க. ஆனால் சில பேர் முன்னமே என்ன பண்ணிடுவாங்க, தேடி ஆண்டவரோடு ஒப்புரவாகி சரியாக இருப்பாங்க. அதனால் சீக்கிரமாக அவங்களுக்கு வேலை முடியும். ஆனால் சில பேருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வேலை முடியும். ஏன்னா எந்த விஷயமும் கடவுளுக்கு தெரியாதுங்கிற மாதிரி அவங்க ஒவ்வொன்றா திரும்ப போய் எடுத்து சொல்லணும். இவங்க அப்படி இல்லை, ஆண்டவர் ஏற்கனவே வந்துட்டார், உள்ளே இருக்கிறார். ஆனால் அவர் அற்புதம் செய்கிறவர்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அழைப்பு எல்லாருக்கும் கொடுப்பது போல தேவனுக்கும் ஒரு அழைப்பு, கர்த்தருக்கும் ஒரு அழைப்பு, இயேசுவுக்கும் ஒரு அழைப்பு, அவருடைய சீடர்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்ததுனால அழைக்கப்பட்ட அந்த அழைப்புக்கு அவர் உள்ளே வருகிறார். ஆமென், அல்லேலூயா. உள்ளே வந்து அமருகிறார். உள்ளே வந்து அமர்ந்து பல காரியங்களை சிந்தித்து பேசி கொண்டிருக்கிற அந்த நேரத்திலே திராட்சரசம் குறைவுபட்டதென்று தாயார் சொல்ல, தேவன் அந்த இடத்துல உனக்கு எனக்கு என்ன, எனக்கெல்லாம் இன்னும் வேலை வரலன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு போகிறாரு. ஆனால் ஏதோ ஒரு மனிதாபிமானத்தில் அந்த காரியத்தை அவர் யோசித்து, ஆமா ஸ்தோத்திரம் என்று சொல்லி தனது முதல் அற்புதத்தை அந்த கல்யாண வீட்டிலே அவர் நடப்பிக்கிறார் என்பதை நல்லா யோசித்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் முதல் அற்புதம் எங்கே நடந்துச்சு ஞாபகம் இருக்கா? முதல் அற்புதம் எங்கே நடந்தது ஞாபகம் இருக்கா? வேதம் அதை புள்ளியமாய் வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் என்னைக்கு அந்த முதல் அற்புதத்தை செய்தார் என்பதை நீங்கள் கோடிட்டு வச்சிருக்கணும், மனசிலே வச்சிருக்கணும். முதல் அற்புதம் என்னைக்கு செய்தார், எப்படி செய்தார், எந்த சூழ்நிலையிலே செய்தார், இதை யாரும் மறக்கக்கூடாது. முதல் அற்புதம், முதலாவது ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்தார் பாருங்க, அதுதான் பயங்கரமான ஆசீர்வாதம். ஆகவே அதை மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். யாரும் அதை சீக்கிரமாக மாற்றிவிட வேண்டாம். நீங்கள் படிக்க பார்க்கலாம் ஒரு வசனம், ஏசாயா 60:20 படிங்க. ஏசாயா 60:20 சீக்கிரம் படிங்க. ஏசாயா 60:20.
உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதில்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். அல்லேலூயா. நம்மை துக்கங்களை மாற்றுகிற தெய்வம். சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். சொல்லுங்க பார்க்கலாம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நல்லா கவனிக்கணும். அவர் கற்பாறையை தண்ணீர் தடம் மாத்திர அப்படி துக்கத்தையும் அவர் மாற்றியிருக்கிறார். நம்முடைய வேதனையை அவர் மாற்றியிருக்கிறார். நம்முடைய பிரச்சனையை அவர் மாற்றியிருக்கிறார். யோசிச்சு பாருங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது எவ்வளோ பிரச்சனையோடு வந்தோம், எவ்வளோ வேதனையோடு வந்தோம். இன்னைக்கு கர்த்தர் எந்தெந்த இடத்தெல்லாம் இறங்கி வந்து நமக்கு ஒரு விடுதலையும் மீட்பையும் கொடுத்து நம்ம சந்தோஷப்படுத்தி இருக்கிறார் என்று சற்று யோசித்து பார்க்கலாம். உலக வாழ்க்கையிலே சோதரன், நாங்கள்லாம் ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள வரும்பொழுது பல பாவங்களோடு பல பிரச்சனைகளோடு தான் உள்ளே வந்தோம். ஆனால் வந்த பிறகு கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த விடுதலை நினைக்கும் போது இப்பையும் அவரை விட்டு ஒரு நாளும் நம்ம பிரிய முடியாது. என்ன வந்தாலும் இயேசுக்காக தான் வாழ வேண்டும் என்கிற அந்த பயங்கரமான ஒரு வெறித்தனத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். ஆனால் ஆரம்ப காலங்களிலே எப்படியோ இருந்த நம்மை ஆண்டவர் தூக்கி எடுத்தார். பார்த்தீங்களா? உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்கிற அந்த வேத வசனத்தின்படி அவர் நம்முடைய நுகத்தை அவர் ஸ்தோத்திரம் மாற்றி, நம்முடைய ஸ்தோத்திர துக்கத்தை மாற்றி, நம்முடைய வேதனையை மாற்றி ஒரு ஆசீர்வாதமான இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அது சாதாரண விஷயம் இல்லை. கர்த்தருடைய பிள்ளையை நீங்க படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 57:6 படிங்க. சங்கீதம் 57:6 அதுல என்ன சொல்றாரு பாருங்க. படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. அந்த வசனத்தை எல்லாம் சேர்ந்து படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 57:6 படிங்க, எல்லாம் சேர்ந்து படிங்க. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். சங்கீதம் 57:6 படிங்க. சிறையிருப்பை மாற்றினார் பாருங்க, படிங்க. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று, என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதை நடுவிலே விழுந்தார்கள். அது அந்த வசனம் வந்து ஒரு சிறையிருப்பை மாற்றிருக்கோம். அந்த வசனம் ஒன்றுலேருந்து பாருங்க. 57 மற்ற வசனங்களை பாருங்க. ஜனத்தின் சிறையிருப்பை திருப்புவார் என்று அதுல ஒரு வசனம் பாருங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அஜனத்தினுடைய சிறையிருப்பை திருப்பினார். அப்படியே அவங்கள அதை மாற்றுகிறார். அந்த இடத்துல அவங்கள மாற்றி கொண்டு வருகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. ஜனங்களுடைய எவ்வளோ பெரிய சிறையிருப்பு, இஸ்ரவேல் ஜனங்களுடைய எவ்வளோ பெரிய சிறையிருப்பு. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எவ்வளோ சில இடங்கள்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு நம்ம யாருக்கிட்டையும் சொல்ல முடியாமல், யாருக்கிட்டையும் மெல்ல முடியாமல், அப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பெல்லாம் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் கடந்து வரலாம். ஆனால் அந்தந்த இடத்திலே ஆண்டவர் இறங்கி வந்து அந்த சிறையிருப்பை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாற்றி கொடுத்தது போல இன்னைக்கு நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்ம எதெல்லாம் சிறையாக பிடிக்கப்பட்டிருக்கிறோமோ அங்கெல்லாம் தேவன் இறங்கி வந்து நமக்கு ஒரு விடுதலை தருகிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே அந்த சிறையிருப்பு என்று சொல்லுகிறது, அதை மாற்றுகிற தேவன் இன்னைக்கு நம்ம கூட தான் இருக்கு. எவ்வளோ பெரிய சிறையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய வேதனையாக இருந்தாலும், எவ்வளோ பெரிய சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் மாற்றி விடுகிறார். ஸ்தோத்திரம். யோசித்து பாருங்கள். உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற நிலையில கூட தேவன் இறங்கி வந்து அவங்களை சிறையை மாற்றுகிறார். உண்மையாகவே சிறையில் இருந்தாலும் கூட தேவன் அந்த சிறையிருப்பை மாற்றுகிறார். யோசித்து பாருங்கள். ஜெயபிரகாஷ் என்று சொல்லுகிறவன் 9 கொலையை செய்துவிட்டு போய் சிறையில் இருக்கிறான். ஆனால் அவனை சோதரம் ஆண்டவர் தேடி என்று சுவிசேஷத்தை அறிவிக்க அவனுடைய நல்ல நடத்தையினாலே அவனை விடுதலை செய்கிறான். விடுதலை செய்து அவன் ஒரு மிஷினரியாக மாறுகிறான். யோசித்து பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அநேக இடங்களிலே நம்முடைய சிறையிருப்பு சீக்கிரம் மாற்றப்படுகிறது. எத்தனையோ குடும்பங்கள் பிரிந்து கிடக்கும். நாங்கள் இந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிற காலங்களில் எத்தனையோ பிரிந்த குடும்பங்களை ஒன்று சேர்த்து அவங்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுவதற்கு ஏதுவாக அவர்களை நாங்கள் சந்தோஷப்படுத்தி அவர்களை ஆண்டுடைய கிருபைகளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை, தேவ சமூகத்திலே நல்லா கவனிங்கள். தேவ சமூகத்திலே கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த சிறையிருப்பு நமக்கு கண்டிப்பாக மாறும். அவருடைய ஸ்தோத்திர சமூகம், அவருடைய மகிமை, அவருடைய பிரசன்னம், அவருடைய ஆளுகை இருக்கிற எல்லா இடங்களையும் ஒரு சிறையிருப்பு மாறும். நம்முடைய பிரச்சனைகள் மாறும், நம்முடைய போராட்டங்கள் நீங்கும். ஆனால் யாருக்கும் எதுவும் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. நம்ம எது இல்லைன்னு நினைக்கிறோமோ அதுதான் நம்மகிட்ட இருக்கும்.
சிறை என்று சொல்லுகிறது சில விஷயங்களில் நாம் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறது நமக்கே தெரியாது. நம்ம எல்லாம் நல்லா அடிச்சிட்டோம், நான் ஆண்டவருக்குள்ள அப்படிதான் இருக்கேன், நான் ஆண்டவருக்குள்ள இப்படி தான் இருக்கேன். ஆனால் கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் அது நமக்கு ஸ்தோத்திரம் சிறையிருப்பா தெரியாது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகள், ஆனால் தேவக்காரன் நம்மோடு கூட இருக்காங்கிறத நம்ம அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த வேதனையை ஸ்தோத்திரம் வேதனையான அனுபவங்கள் வரும்போது தான் அது நமக்கு தெரியும், தெய்வம் நம்ம கூட இருக்கிறார், தேவன் நம்ம விடுவிக்கிறார் என்று நமக்கு நல்லா தெரியும். அதனால் ஜெபிப்போம். நம்ம தேவ சமூகத்திலே இந்த 8 வசனங்களை கொண்ட இந்த காரியங்கள் இன்னும் நிறைய சத்தியங்களை இது வெளிப்படுத்துகிறது. ஆனால் நம்ம சுருக்கமாக சில வசனங்களை மாத்திரம் தியானித்திருக்கிறோம். அதுவும் விசேஷமாக கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலையும் நிறைய பிரச்சனைகளை மாற்றி இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளையாக, அவருடைய மகனாக, அவருடைய மகளாக திருச்சபையிலே கொண்டு வந்து நம்மை நிறுத்தியிருக்கிறார். தேவகுமாரன் வெளிப்பட போகிறார், அதுக்காக நம்ம காத்திருக்கிறோம். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவனவன் கிரியைகளின்படி நான் அழைக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஸ்தோத்திர அழைக்க வருகிறதாக இருக்கிறது. ஆகவே நம்ம எல்லாரும் ஆயத்தப்படுவோம். இந்த பகல் முழுவதும் அவருடைய நினைவாக இருப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். தேவ கிருபையினால் இரக்கத்தினாலும் ஆண்டவரே ஸ்தோத்திர யாசர் குழுவினர் மூலமாக ஏற்றப்பட்ட இந்த ஸ்தோத்திர சங்கீதம் 114 நாங்கள் வாசித்து அநேக விஷயங்களை படித்து பயனடைந்திருக்கிறோம். தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்துள்ள சங்கீதங்களை நல்ல தியானிக்க, நிறைய ஆவிக்குரிய சத்தியங்களை புரிந்து கொள்ள தேவன் எங்களுக்கு அதிக கிருபையை தந்து வழிநடத்துவீராக. எல்லா மகிமையும் கடத்தையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் நாளை காலை 5 மணிக்கு சந்திப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவாராக. God bless you. God bless you. God bless you. God bless you. Praise God. Praise God. Praise God.